சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் முன்னாள் தாவேகா நிர்வாகி மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தாவேகாவுல குறிப்பா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அஜிதா அவர்களினுடைய தற்கொலை முயற்சி தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவாக ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நடக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க தாவேகா அலுவலகம் முன்னாடி போராட்டம் பண்ணதா இருக்கட்டும், அல்லது இப்போ அவங்க தற்கொலை செஞ்சு கொண்ட இந்த முயற்சியா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு பரபரப்பா பார்க்கப்படுது. என்ன நடக்குது? இந்த விஷயத்தினுடைய உண்மையான பின்னணி என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, அஜிதா அக்னல் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய ஒரு சமூக பின்னணியிலேருந்து வராங்க. மீனவர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, பில்லா ஜெகன் சொல்லிட்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கமாக இருந்த காலத்திலேருந்து ரொம்ப அக்ரெசிவாக வேலை பார்த்துவார். இப்போ மற்ற பிற மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இங்கே வலுவா அந்த காலத்திலே நாங்கள் சொல்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக வலிமையாக இருக்கும்போதும் இவரோட சொந்த பணத்தில் ரசிகர் மன்றத்தையும் இயக்கத்தையும் கட்டமைச்சு வளர்த்தவர். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, வெள்ளி செங்கோல் 20 வருஷத்துக்கு முன்னாடியே 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, வெள்ளி செங்கோல் விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இப்போ அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு, அஜிதா மேலே இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க அண்ணன் திமுகவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது சொல்கிறேன் சார், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திரு பில்லா ஜெகன் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்தே அவர் திமுகவில் தான் இருக்கார். திமுகவோட அனுதாபி தான். இன்றைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்பயாவது ஒரு பொறுப்பில் இல்லை, அப்போ பொறுப்பில் இருக்கும்போதும் ரெண்டுத்திலையும் ட்ராவல் பண்ணார். எல்லாருமே அப்படிதான். ஒரு கட்சியில் இருப்பாங்க, அப்போ கட்சி ஆரம்பிக்கல, கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தானே, அப்போ கட்சியிலும் இருப்பாங்க, அதே நேரத்தில் விஜய் மக்கள் இயக்கத்திலும் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்திலும் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திரு பில்லா ஜெகன் அவர்கள் நீக்கப்படுகிறார். எதனால் நீக்கப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சியோட பின்புலத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, பில்லா ஜெகன் அவர்கள் கட்சி பின்புலத்தில் இருக்கான்னு சொன்னாங்கன்னா, இப்போ இதே தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்துக்கு போட்டிருக்க எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தாங்க. அவரும் ஒரு திமுக நிர்வாகி தான். அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டை யார் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீதா ஜீகன் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடவடிக்கை தான் எடுக்கணும். அஜிதா மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா, அவங்க திமுகவில் உறுப்பினரோ அனுதாபியோ கிடையாது. அவங்க அண்ணன் இருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற மாவட்ட செயலரே திமுகவோட அனுதாபி தான். ஒரு அமைச்சரை வச்சே ரெஸ்டாரண்ட் திறக்கிறவர் உங்களுக்கு திமுக ஆள் கிடையாது. ஆனால் இவங்க இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, நம்ம அதையும் புறந்தள்ளுவோம். இது உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சியில் அவங்க யாருக்கு வேணாலும் பதவி கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது. நம்ம வெளியிலேருந்து பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆனால் ஏன் இன்னைக்கு இது குறித்து நம்ம பேசுகிறோன்னா, ஒரு நிர்வாகி உங்களை சந்திக்க வராங்க, இல்லை ஒரு பெண்ணே சந்திக்க வராங்க. அப்போ வரும்போதே நீங்கள் என்ன பண்ணீங்க, 100 மீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்படுகிறார். பனையூர் அலுவலகத்துக்கு முன்னாடியே இவருக்கு பொறுப்பு போடலன்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் போகிறதுனால பேசுறதுக்காக தான் அவங்க வராங்க. அவங்க பிரச்சனை பண்ணுற நோக்கத்தில் வரவில்லை. பிரச்சனை பண்ணணும் தனியாக வந்திருப்பாங்க. அவங்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளோடு அவங்க கிளம்பி வரும்போது 100 மீட்டருக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறாங்க. பெண் நிர்வாகிகள் நிறுத்துறாங்க. பவுன்சர் பெண் பவுன்சர் நீங்கள் அனுப்புறேன்னா, அப்போ நீங்கள் திட்டமிட்டு தானே அவங்கள தடுக்கணும் தானே, எய்மில் தானே நீங்கள் போயிருக்கணும். அப்படின்னா நீங்கள் பனையூர் அலுவலகத்தில் அவங்க உள்ளே கூப்பிட்டு நீங்கள் உள்ளே பேசியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அங்கே தான் முதல்லே சிக்கல் ஆரம்பிக்கிறது. அப்போ இவங்க கேட்கும்போது என்ன பண்ணாங்க, அலுவலகத்துக்குள்ள உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது, இயக்கத்துக்காக நான் உழைச்சிருக்கேன், கட்சிக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு பொறுப்பு போடல, நான் தலைவரோ இல்லை பொதுசாலையில் பார்க்கும்போது இல்லை அனுமதி இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ விஜய் சாரோட வாகனம் வருது. அப்பயும் இவங்க அதை பேசுறதுக்காக தான் முற்படுறாங்க. சார், நான் அண்ணா உங்ககிட்ட பேசணும்ண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த வாகனம் போகுது. அவங்க வழி மறிக்கிறாங்க. அது நிச்சயமாக தவறான ஒரு செயல் தான். அதை நம்ம ஊக்கப்படுத்த முடியாது. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தொண்டர்கள் இப்படி பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. அது அநாகரிகமான செயலாக தான் நம்மளும் பார்க்குறோம். அப்போ இவர் உள்ளே போகும்போதும் இந்த சூழ்நிலை குறித்து அவர்கிட்ட விளக்கமாக சொல்கிறாங்க. அப்போ புசி ஆனந்த் இருக்காரு. அப்பயாவது குறைஞ்சபட்சம் அவங்கள உள்ளே கூப்பிட்டு பொதுச் செயலாளரோ இல்லை தலைவரை பேசினாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி இன்னைக்கு அந்த சகோதரி ரொம்ப ஆபத்தான நிலையில தான் நமக்கு வேதனை. எதனால அந்த தற்கொலை முயற்சி அவங்க செஞ்சாங்க? அதற்கான பின்னணி என்ன? ஆமாம், இப்போ நம்ம இவங்க சொல்லிட்டோம் இல்லைங்களா, அவங்க உள்ளே வராங்க, இவங்க அனுமதி இல்லை. விஜய் சார் உள்ளே போகிறாரு, 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி வெளியில் வராரு. இவர் எதுவுமே பேசல, வெளியில் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பின்கேட் வழியா வந்து வெளியில வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து டிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் வந்து பேசுறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் வந்து விஜய் சாரை தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப வந்து சொல்றாங்க. இல்ல நம்ம வந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து வரலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி வாக்குல வந்து அந்த அவங்களோட அந்த தர்ணா போராட்டத்தை வந்து கைவிடுறாங்க. கைவிடும்போது கடைசியா அவங்க சொல்ற ஊடகத்துல வந்திருக்கு. நானும் வந்து நேரலையில பார்த்தேன். எங்க தலைவரோட தான் நாங்க நிப்போம். என்னோட இறுதி மூச்சு வரை தமிழக வெற்றி கழகத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவங்க வந்து சொந்த சொந்த ஊருக்கு வந்து திரும்பி வந்து போறாங்க. அங்க தான் வந்து ட்விஸ்டே உங்களுக்கு வருது. ஐயா புஷி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையா வந்து எடுத்துக்கிறாரு. நீங்க பொறுப்பாளர் அறிவிச்சிட்டீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் இருக்காங்க. நீங்க அவங்கள சந்திக்கவும் இல்ல. திருப்பி வந்து போறாங்க. தனியா இல்ல பொறுப்பாளரோட போகும்போது என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எஸ்ஆர் சாமுவேல் ராஜ் அவங்க குரூப்பை சார்ந்தவங்க கிட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து தலைவரை அவமானப்படுத்திட்டாங்க. கட்சி பேரை வந்து கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவங்க தான் வந்து ஃபிளாஷ் நியூஸ்ல வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு வந்து வைங்க. அவங்க வந்து திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க. திமுகவோட கைக்கூலின்னு சொல்லுங்கன்னு அவங்க சொல்லி பல்வேறு விதமான காணொளிகளை வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க. அவங்க வீட்டுக்கிட்டே வந்து பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துது. ஏன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டே பரப்புறாங்களா இது? திட்டமிட்டு புஷி ஆனந்த் அவர்களால் பரப்பப்பட்டது தான். ஏன்னா, இவங்களோட டீம்ல இருந்தவங்கலாம் இவருக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. நம்ம வந்து தலைவர்கிட்ட பேசலாம். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பதவிக்காக ஒண்ணும் நம்ம வந்து இத பேசல. கட்சியில நம்ம இருக்கணும்ன்றதுலாம் அவங்க வந்து உறுதியா இருக்காங்க. உள்ள அவங்களோட நிலைப்பாடுல ரொம்ப உறுதியா இருக்கும்போது, திருப்பி நீங்க ஒரு முடிஞ்ச பிரச்சனைய திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவ்ளோ வீரியமா இது போகுது. ஆனா இப்போ சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவினர்லாம் போடுற பதிவு என்னன்னா, இப்போ பதவிக்காக தான் நீங்க கட்சியில இருக்கீங்களான்ற ஒரு கேள்வி இங்க கேட்கறாங்க இல்லையா? சரி இப்ப பதவிக்காக இல்லன்னா, நீங்க பதவிக்காக வந்து இவ்ளோ தூரம் உழைச்சிருக்காங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, பதவியே நான் கட்சி உள்ளவே நீங்க விடமாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க கட்சி அலுவலகத்துக்குள்ளவே நீங்க உள்ள என்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒரு பெண்மணி இத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க. இதுதான் உங்க மனித தன்மையா? கட்சிக்குள்ள நீங்க பதவி குடுங்க, குடுக்காம போக அதெல்லாம் வந்து இஷ்யூவே கிடையாது. நீங்க தனியா வந்து வெறும் பனையூர்ல நடந்தா பரவாயில்ல. இது சமூக வலைதளங்கள் வருது, ஊடகங்கள் வந்து நேரலை பண்றாங்க. இத்தனை பேர் உலகமே உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கு. இப்படிதான் நீங்க வந்து ஒரு பெண்ணை நீங்க இப்படிதான் வந்து ஹேண்டில் பண்ணீங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க. இன்கேஸ் அவங்க வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இறைவனை வந்து வேண்டுவோம். நல்லா வரணும். நிச்சயமா நம்ம இந்த செயலை வந்து கண்டிக்கிறோம். இது வந்து தவறானது. இது வந்து தற்கொலை முயற்சியோ தீர்வு கிடையாது. நீங்க வந்து ஜனநாயக முறைப்படி நீங்க வந்து உங்களோட உரிமைகளை வந்து கேட்கலாம். அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு தலைவரும் தவறு செய்கிறார். அதனோட பொதுச் செயலாளரும் கூப்பிட்டு பேசல. அடுத்த கட்ட நிர்வாகிகளும் நீங்க வந்து மறைமுகமா தூண்டி விடுறீங்கன்னா, இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் வந்து கட்சியோட இந்த மோசமான செயல்பாடுகள் தானே. ஆனா என்ன இப்போ அஜிதாவுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பை வேற யாருக்கோ கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து புஷி ஆனந்துக்கு ஃபேவரான நபரா? சார் அவர் 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்காரு சார் அந்த பொறுப்புக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா 50 லட்சம். ஆமா 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்களும் பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து செலவு பண்ணிருக்காங்க கட்சியில. கடந்த 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்ற நிர்வாகிகள் வந்து பணம் கொடுத்து போஸ்டிங் போடுறாங்களா? சார் இது வெறும் வந்து தூத்துக்குடியில மட்டும் கிடையாது. எல்லா மாவட்டம் இப்போ ஒன்றும் இல்லை சார். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கல்லாணையில் வந்து மதுரையில் கல்லாணையில் வந்து விஜய் அன்பன் ஒருத்தர் இருக்காரு. அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஓப்பனாக ஊடகங்களை வந்து சந்திச்சு வந்து பேசுறாங்க. பொறுப்புக்கு வந்து பணம் வாங்குறாரு, சாதிய பாகுபாடு பார்க்குறாரு, பாடி ஷேமிங் பண்ணுறாரு, பெண்களை இழிவாக பேசுறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய போஸ்டர் அடித்து பேனர் வச்சு அவ்வளோ பெரிய போராட்டங்கள் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவரை கூப்பிட்டு ஒரு கண்டிப்பு வந்து கட்சி சார்பிலேருந்து பேசவில்லை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு ரைட் ஹேண்ட். சார் நான் கேட்குறது தாவேக்கான்றது ஆளுங்கட்சியும் கிடையாது, ஆண்ட கட்சியும் கிடையாது. அந்த கட்சிக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு என்ன தேவை இருக்கு தாவேக்காவுல? சார் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரே 70 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு அதான் கேட்குறேன், என்ன காரணம்? சார் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு சார். தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியா வந்து பாக்குறாங்க. விஜய் அவர்களோட சார் நான் சொல்றது வெறும் ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கே 15,000 ரூபாய் கொடுக்குவாங்க சார். 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்காங்க விஜயோட செல்ஃபி எடுக்கிறதுக்கே. அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு. பணம் கொடுத்து எப்படியாவது உள்ளுக்குள்ள போயிடணும்னு சொல்லிட்டு இதை யாரு தடுக்கணும்னா கட்சி தலைமை வந்து தடுக்கணும், இல்ல பொதுச் செயலாளர் தடுக்கணும். வாங்குறதே பொதுச் செயலாளர் நீங்க எப்படி இதை தடுக்க முடியும்? அப்ப இது விஜய் தெரிஞ்சு நடக்குதா இப்போ? சார் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, தொடர்ச்சியா நடக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பில்லா ஜெகன் யாரோ உங்களுக்கு வந்து அறியப்படாத நபர் கிடையாது. இதே பில்லா ஜெகன் அவர்கள் வந்து விஜய் வச்சு பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாமே போட்டிருக்காரு. வெள்ளி செங்கோலே வந்து கொடுத்துருக்காரு. வேட்டைக்காரன் படத்தை வந்து பில்லா ஜெகன் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து தான் வந்து தூத்துக்குடியில் வந்து திரையரங்கில் வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு மனிதர். அவரோட பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தமிழ்நாட்டிலேயே அதிகமான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடக்கும். அது வந்து தெரியாத நபர் வந்து கிடையாது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அவங்களோட பின்புலம் எல்லாமே தெரியுதுங்களா? அவர் திமுகவை சார்ந்தவர் தான், எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த வெறும் வந்து திமுகவை சார்ந்தவர்னு சொல்றதுக்காக நீங்க வந்து அதையாவது நீங்க காரணம் சொல்லிருக்கலாம்ல. உங்க அண்ணன் திமுகவில் இருக்காரு, அதுக்காக இந்த பதவி கொடுக்க மாட்டோம், வேற பதவி கொடுக்குறோம், இல்ல பதவியே உங்களுக்கு இல்லைன்னு கூட
கூட நீங்க சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க வேற ஒரு பதவி கொடுக்கறதா வந்து ஒரு தகவல்லாம் வருது இல்ல சார்? ஆமா சார், அவங்க நேரடி பொறுப்பாளரா வந்து பார்வையாளர் பதவி எல்லாம் கொடுப்பார்களா வந்து சொல்றாங்க. நானே அந்த அந்த அம்மையார் கிட்ட நானே வந்து பேசினேன். நீங்க வந்து இந்த 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 மாதிரி செயலை வந்து செய்யக்கூடாது. நீங்க அங்க இருந்து கிளம்பி போங்க. உச்சபட்ச பதவி என்னவோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு அவங்க சொன்னது என்னன்னா, இத தலைவரோ பொதுச் செயலாளரோ சொல்லட்டும் தான் சார் அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு பதவி பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கு தலைவரோ பொதுச் செயலாளரோ நான் சந்திக்கணும்னு சொல்றத கூட விட மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனைக்கும் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? சரி, இது இப்ப நடக்கல. 8 மாதங்களுக்கு முன்னே பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுக்க பொறுப்பாளர் போடும்போது இதே மாதிரி இவங்க வந்து கேட்கறாங்க, எனக்கு வந்து தலைவரை சந்திக்கணும்னு போகும்போது திட்டமிட்டு தொடர்ச்சியா அவங்க தடுக்கப்படுகிறார்கள். ஆனா கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் அவங்களை வந்து பயன்படுத்திக்கும் போது அப்போ அவங்க கேட்கறதுல எதுவும் தவறு இல்லை இல்லைங்களா? இதுதான் உட்கட்சி ஜனநாயகமான ஒரு கேள்வி. பொதுவா எல்லா கட்சியிலுமே உட்கட்சி பிரச்சனைகள்ன்றது நடக்குது. அதற்கும் தாவேக்காக நடக்கிற வித்தியாசமா என்ன பாக்குறீங்க? வித்தியாசமான பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லைங்க. தலைமையில வந்து நிச்சயமா நீங்க பார்க்கலாம். இப்ப நானே அந்த கட்சியை விட்டு வெளில வந்து ஓராண்டுகள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நீக்கம்னு ஒரு அறிவிப்பு வந்ததே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து கட்சியில வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைல வெளியில போறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னா நீங்க நீக்கம்னு ஒருத்தவங்களை வந்து சொல்லணும் சார். அப்பதான் வந்து தெரியும் அவங்க வந்து கட்சியில இருக்காங்களா இல்லையான்னு குறைஞ்சபட்சம் வந்து சொல்லணும். தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் இயக்கமா இருந்த காலத்துல இருந்தே தொடர்ச்சியா வந்து டிக்கெட் வந்து பிளாக் டிக்கெட்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவரோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து 10,000 இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் பணம் வாங்குறதுன்னு பிரச்சனை இருக்கு. நிறைய இடங்கள்ல இது வந்து எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. பொறுப்பாளர் வந்து எல்லா பொறுப்புகளுக்கும் எனக்கு தெரியும் சார், நான் உள்ள இருந்தனால எனக்கு தெரியும். வட்ட பொறுப்புல இருந்து மாவட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் பொறுப்புறாங்க. நான் கிட்டத்தட்ட நானே ஒரு 100 நேர்காணல் வந்து பேசியிருக்கேன் நான். அப்ப இது குறித்து அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கும் பொறுப்புகள் பணம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அது நின்னபாடு இல்ல இல்லைங்களா? இல்ல இப்ப இந்த அஜிதா விவகாரத்திலே சார், இப்ப விஜய் அவர்கள் தலையிட்டு இதை பேசணுமா? அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ. இவங்க வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கா குறிப்பா? சார் நிச்சயமா பேசணும் சார். உங்களை ஒரு பெண் வந்து சந்திக்க வராங்க, உங்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு பேசணும்னு வரும்போது, அப்ப நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டீங்க சார். முதலமைச்சர் ஆனா எளிய மக்கள் உங்களை எப்படி வந்து உங்களுக்கு அறியப்பட்ட முகம், உங்க கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, உங்க ரசிகர் மன்றத்தில் இருக்காங்க, மக்கள் இயக்கத்தில் இருக்காங்க, உங்க கட்சியில நிர்வாகி இருக்காங்க, கோடிக்கணக்கான ரூபாய் பொருள் செலவு பண்ணியே உங்களை சந்திக்க முடியல, ஒரு சக்தி வந்து தடுக்குதுன்னு சொல்லும்போது எளிய மக்கள் எப்படி விஜய் அவர்களை சந்திக்க முடியும்? இது என்னோட ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் இது. எப்படி எளிய மக்கள் உங்களை சந்திக்க முடியும்? எளிய மக்கள் சந்திக்க முடியாத ஒரு எட்டாக்கனியா தான் விஜய் அவர்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறது இந்த ஊர்ஜிதமாக. அமைச்சர் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அணுக மாட்டாங்களா? அதுக்குன்னு அமைச்சர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் சார். இது ஒரு முறை நடக்கல, 15 முறை நடந்திருக்கு சார். அதாவது அஜிதாவுக்கு நீங்க சொல்றீங்க? ஆமா, இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் 15 முறை நடந்திருக்கு. இது மட்டும் கிடையாது. ஒரு பாலியல் புகார் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து வராங்க, விஜய் சார் வீட்டுக்கு போறாங்க, அலுவலகத்துக்கு வராங்க, எல்லா இடத்துலயும் போறாங்க. ஏன் திட்டமிட்டு தடுப்பு? ஏன் அதை நீ என்ன பிரச்சனைன்னு கூட கூப்பிட்டு கேட்க முடியாத அளவுக்கு பிஸியா அப்படி என்ன சார் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க இஷ்யூ ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் நீங்க அட்ரஸ் பண்ணணும் இல்லைங்களா? சார் விஜய் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய விமர்சனங்கள் இது எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு மைக்ரோவா பார்த்து ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிட்டு இருக்கல. அவருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாம தெரியாது சார். தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அவர் பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா எழுதி கொடுக்கறது அவர் வந்து வாசிட்டு போறாரு. நான் என்ன சொல்றேன், உங்க கண் முன்னாடியே ரத்தமும் சதையுமாக ஒருத்தவங்க நின்றுட்டு உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லும் போதே நீங்க சந்திக்க மாட்டேன்றீங்க. புசி ஆனந்த் சொன்னாதான் நான் பார்ப்பேன். புசி ஆனந்த் இது முடியாதுன்னு சொல்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. புசி ஆனந்த் உள்ள வர சொல்லுங்க, அவர் சந்திக்கலாம்னு சொன்னா விஜய் சார் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பார். அவர் முடியாதுன்னு சொல்லும் போது இங்க முடியாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய விமர்சனத்தை கவனிக்கிறவரு இந்த விஷயத்தை கவனிக்கலன்றது வந்து அவர் கவனிக்கல சார். அவர் எதையுமே கவனிக்க மாட்டார். அவரோட கவனத்துக்கு எதுவுமே போகாது. அவர் பேசுறதுக்கு முன்னாடி என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் வந்து கவனிச்ச மாதிரி அதுல இருக்குமே கண்டி அவரோட பார்வைக்கு இது போயிருந்தா இதை வந்து எப்பயோ சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இது வெறும் அஜிதா பிரச்சனை மட்டும் கிடையாது சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதே பிரச்சனை இருக்கு. கட்சியில இணைந்த ஆதவர்ஜுனாவோட புகைப்படத்தை பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நீக்கம் பண்றாங்க. அந்த குழு வந்து இங்க வந்து போராட்டம் பண்றாங்க. அது வந்து திரு விஜய் அவர்கள் இன்னி வரைக்கும் கவனத்துக்கு வந்து போகவே இல்லை. தமிழ் அன்பன் விஷயம் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. இன்னொரு நிர்வாகி பாலியல் புகார்ல வந்து சிக்கியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் கவனத்துக்கு வந்து போகவே இல்லை. பொதுச் செயலாளர் தான் வந்து அவரை நீக்கம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாரு. இது மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் இதே மாதிரி புகார்கள் இருக்கு. இது வரைக்கும் நேரடியா எந்த மாவட்ட செயலாளர்கிட்ட திரு விஜய் அவர்கள் வந்து பேசினதே கிடையாது. கலந்தாய்வு கூட்ட நிர்வாகிகளோடய பேசுறது இல்லையா விஜய்? எந்த மாவட்ட செயலாளர்கிட்டே பேசல சார். நிர்வாகிகிட்ட தலைவர் பேச பொறுப்புல இருக்கக்கூடிய யார்கிட்டயும் பேச யார்கிட்டயும் அவர் பேசுனது இல்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கள் தான் வந்து பேசுவார். புசி ஆனந்த் என்ன சொல்லுவாருன்னா, எந்த
சார் நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்துல கட்சியில இருக்க குடிமைப்பணி அதிகாரியா இருக்கின்ற வந்திருக்கிற அருண்ராஜ் வந்து சொல்றாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்றாரு, எனக்கு வந்து பாஸ் புசி ஆனந்த் கொடுக்கவே இல்லை, என் பாஸை வச்சுக்கிட்டு என்ன அலகழிச்சாருன்னு சொல்லிட்டு பேசுறாரு சார். இது ரெக்கார்டா இருக்கு. அது வந்து விஜய் சாருக்கு வந்து போது இது வரைக்கும் கூப்பிட்டு அதையே வந்து கேட்காதவரா ஒரு தொண்டர், சாதாரண தொண்டருக்கு இருக்கிற பிரச்சனை கேட்க போறாரு. நீங்க இன்னும் புசி ஆனந்தோட கைதான் வந்து தாவேக்கால ஓங்கி இருக்கு. ஏன்னா சமீபத்துல வந்து ஒரு கண்காணிப்பு குழுலாம் வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து நிறைய ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பட் நீங்க வந்து இன்னும் புசி ஆனந்தோட கைதான் ஓங்கி இருக்கின்றது எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க? எல்லாமே மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டது எல்லாமே புசி ஆனந்த் தான். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாவட்ட முன்னாடி போட்டிருப்பாரு, இப்போ அவருக்கு இப்பவும் சரி அவர் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவரு வந்து பரிந்துரை பண்றவர் தான் தலைவர் வந்து சைன் பண்ணுவார். அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான், அங்கதான் அதுவும் நடைமுறை. இப்ப பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது ஒருத்தரை வந்து நீங்க போட்டுருந்தீங்க, எஸ்டிஆர் சீபன்ராஜ்னு ஒருத்தரை வந்து போடும்போது அப்ப இவர் வந்து கேட்கணுங்களா, இவர் தானே வந்து இறுதியா வந்து கையொப்பம் பண்றாரு. அப்போ அவர் கேட்கணும்ல, இங்க ஏற்கனவே ஒரு இஷ்யூ இருக்குங்க. நீங்க வந்து அஜித்தான்னு ஒருத்தவங்க வந்து அந்த பொறுப்புக்கு நீங்க பொறுப்பாளர் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, அவங்க வந்து பொறுப்பாளர்னு வந்து நீங்க சொல்லி இவ்வளவு பொருள் செலவு பண்ணியிருக்காங்க, அங்க ஆக்டிவா அவங்க தான் வேலை. சம்மந்தம் இல்லாத ஒரு 4வது இடம் 5வது இடத்துல இருக்கிற ஒரு நபரை கூட்டு வந்து நீங்க எதுக்கு போறீங்கன்னு திரு விஜய் அவர்கள் அப்பயே கேட்டிருக்கீங்களா? அவர் எதுவுமே என்ன தாவேக்காவுல எல்லாருமே அடையாளம் தெரியாதவங்க, சாமானியர்கள் கூட வந்து அந்த பெரிய பொறுப்புக்கு வர முடியும். அதுதான் தாவேக்கா ஒரு எக்ஸாம்பிள் அவங்க காமிக்கிறாங்க சார். அதுதான் சார் புதிய கட்சி. இப்போ வித்த பிற கட்சிகளுக்கும் புதிதாக வருகின்ற கட்சிகளுக்கு என்னன்னா எல்லாருக்குமான வாய்ப்பு வந்து கொடுக்கணும். நம்ம என்ன சொல்றோம், அது உட்கட்சி பிரச்சனை சார். நீங்க யாருக்கு வேணாலும் பொறுப்பு கொடுங்க, கொடுக்காம போகும். ஆனா உங்களுக்கு வந்து பெருவாரியான இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் ஒரு சிக்கல் வருதுன்னும் போது குறித்து அவர் வந்து ஒரு கலந்தாய்வோட இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. சிக்கல்ன்றது எல்லா மாவட்டத்திலும் இருக்கும் இல்லையா? இப்ப எல்லா பிரச்சனையுமே விஜய் அவர்கள் வந்து நேரடியா வந்து ஃபேஸ் பண்ணணுமா? இதை அவர் வந்து ஃபேஸ் பண்ணணும்னே சொல்ல சார். உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறதையே நீங்க கேள்வி கேட்கலன்னா அப்ப எது குறித்து தான் நீங்க வந்து கேள்வி கேட்பீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒண்ணும் இல்லை, எத்தனையோ மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து இறந்து போனாங்க. நெல்லையில வந்து சஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து விஜய் சாரோட இருந்தார். அவரு கடந்த இறக்கிறதுக்கு முன்னாடி 6 மாத காலம் வந்து சென்னையிலே தங்கியிருந்தார், பனையூர் அலுவலகத்தில் தங்கியிருந்தார். அவர் வந்து இறந்து போறாரு. அந்த இறப்பன்னைக்கு இவர் வந்து சென்னையில தான் இருக்காரு. அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலோ ஒரு இரங்கலோ எதுவுமே தெரிவிக்கல சார். கட்சி தலைமையில இருந்து ஒரு இரங்கல் செய்தி வந்தது, அதோட தான் இன்னைக்கு வரைக்கும் 6 மாசம் ஆச்சு. 25 ஆண்டுகளா விஜய்க்காக உழைத்தவர் இன்னைக்கு அவர் குடும்பம் நட்ட வீதியில் தான் நிற்குது. இது வரைக்கும் கட்சியில இருந்து ₹1 நிதி கொடுக்கலையே. அப்புறம் எல்லாருமே நீங்க இப்படிதான் இருப்பீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா உங்க கட்சி பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனை தெரியாது. ஆனா தமிழகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் குரல் விடுவேன், எல்லாத்துக்கும் இந்த விஜய் வந்து நிப்பான் நீங்க சொல்றது நாங்க எப்படி சார் நம்புறது? இப்போ அஜித் அவர்கள் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவுக்கு சென்றிருக்காரு. இது எப்படி பாக்குறது சார்? அது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வு. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து சிக்கலே கிடையாது. அதுக்காக இதை வந்து தள்ளி வைங்கன்னு யாரும் வந்து சொல்லவே முடியாது. நீங்க அது வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு முக்கியமோ அதே போல தொண்டர்கள் இல்லாம எந்த கட்சியும் வந்து இயங்க முடியாது. ஒரு கட்சியோட இதயமே வந்து தொண்டர்கள் தானே. பொறுப்பை தாண்டி உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க நிக்கிறாங்களா, குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்கறதுனால என்ன ஒரு தலைவரோட உங்களோட இன்னும் மாண்பு அதிகமாக தான் ஆகும். தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாக, பரவாயில்ல என் தலைவர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காருன்னு தானே வரும். நீங்க குறைஞ்சபட்சம் நான் அப்புறம் பேசுறேன்னு கூட சொல்லிட்டு போகலாம்ல. நீங்க எதுவுமே சொல்லாம கடந்து போறதுனால தான் கீழே இருக்கிறவங்க வந்து அந்த பவரை கையில எடுத்துக்கிறாங்க. என்னை தாண்டி நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு திரு புசி ஆனந்த் சொல்றதுன்றது இங்க வந்து உறுதியாகுது இல்ல. இதே நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இந்த அஜிதா பிரச்சனை வந்து வேற என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு சார்? இன்னும் சார் இப்போ எல்லா மாவட்டங்களும் பெருவாரியா பாத்தீங்கன்னா வட்டத்துல ஆரம்பிச்சு நீங்க வந்து மாவட்டம் வரைக்கும் எல்லாமே பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. சீரியஸான அளவு அங்கேயுமே எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. இப்ப எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் பண்றாங்க. இப்ப நான் சொன்னா காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு நீங்க சொல்லலாம், மாவட்ட நிர்வாகிகளே வந்து வெளியில வந்து போராட்டம் பண்றாங்க, பணம் வாங்கிட்டு போடுறாங்க, பொறுப்புகள் போடுறாங்கன்னு சொல்லும்போது இது உண்மையிலேயே அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை சார். இது நமக்கு வந்து எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அது உட்கட்சி பிரச்சனை போது அதை வந்து சீரியஸா இவங்க வந்து பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் நீங்க தமிழகத்தின் எவ்வளவு பிரச்சனை இல்லை. அவங்க ஓப்பனா சொல்றாங்களே, கல்லாணை தமிழன்பன் பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு திமுக அமைச்சர்கிட்ட பணம் வாங்கிட்டு எந்த விதமான மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுக்கலன்னு சொல்றாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும். நம்ம சொல்றதை நீங்க வந்து கருத்தில் கொள்ள வேணாம். ஆனா அந்த தொண்டர்கள் சொல்றதை நீங்க வந்து கொள்ளணும். அது பாலியல் பிரச்சனை சொல்றாங்க, பாடி ஷேமிங் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொது ஊடகங்கள்ல விவாதிக்கும் போது இது குறித்து இது வரைக்கும் தவறு பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் குறைஞ்சபட்சம் இது திரு விஜய் அவர்கள் சொல்லணுன்றதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.